5 ஆண்டுகளில் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால், மீனவ பகுதி மக்களுக்கு மீன்பிடி தொழிலில் முகத்துவாரம் அடிக்கடி அடைபட்டு போவதால் அங்கு மீன்பிடி தொழில் பாதிக்கப்பட்டுள்ளதாக அவர்கள் சொன்னார்கள். அங்கே முகத்துவாரத்தை சீர்படுத்த வேண்டும் என்று மிக காலமாக இருந்த கோரிக்கையை வெற்றிகரமாக மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் சுமார் 28 கோடி ஒதுக்கி அதை தூர்வாரி செய்த பணிகள் இந்த 5 ஆண்டுகளின் முக்கிய சாதனையாக நான் சொல்கிறேன். அதே போல நீண்ட காலமாக போக்குவரத்து இடையூறாக இருந்த வாடகை கட்டிடங்கள் இயங்கி வந்த ஒருங்கிணைந்த நீதிமன்றம் கட்டுவதற்கான வேலைகளில் இறங்கி இன்று பஞ்சட்டியில் முடியும் தருவாயில் உள்ளது ஒருங்கிணைந்த நீதிமன்றங்கள். அதே போல எளிமையாக சென்னைக்கு செல்லக்கூடிய லைட் ஹவுஸ் குப்பம் முதல் எண்ணூர் வரை உள்ள சாலையை சீரமைத்து சுமார் 27 கோடிக்கு அந்த சாலை சீரமைக்கப்பட்டுள்ளது. அதே போல நீண்ட காலமாக இருந்து வந்த சப்ரிஜிஸ்டர் ஆஃபீஸ், அதாவது சார்பதிவு அலுவலகம் கட்டி திறக்கப்பட்டுள்ளது. அதே போலதான் வட்டாட்சி அலுவலகமும், ஏன்னா அந்த பகுதியில் நிறைய போக்குவரத்து நெரிசல் காரணத்தினால் வட்டாட்சியர் அலுவலகத்தை வேறு பகுதிக்கு ஆட்சிக்கு வந்த பிறகு புதிதாக கட்டப்பட்டு மக்கள் பயன்பாட்டிற்கு இது அனைத்தும் வந்துள்ளது. அதே போல பொன்னேரி பேருந்து நிலையம், ஆரணி பேருந்து நிலையத்திற்கு புதிதாக நிதி ஒதுக்கப்பட்டு கட்டுமான பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆரணியில் மட்டும் நீதிமன்ற வழக்கிற்காக அது நிலுவையில் உள்ளது. அதே போல பழவேற்காடு பகுதியில் ஒரு பேருந்து கேட்டார்கள். அங்கே நிலம் சம்பந்தமாக பல பிரச்சனை இருப்பதால் அங்கே கட்டுவதற்கு இப்போது சூழ்நிலை சாதகமாக இல்லை. வரும் காலங்களில் அதையும் நிச்சயமாக கட்டிவிடுவோம். அதே போல மீஞ்சூரில் சுமார் 3 கோடி அளவில் நம்முடைய மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி அவருடைய பரிந்துரையின் பேரில் உள் விளையாட்டு அரங்கம் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதே போல மக்களுக்கு ரொம்ப தீராத பிரச்சனையாக இருந்த சுமார் 50 கிராமங்கள் மக்கள் அடிக்கடி அந்த ரயில்வே கேட்டில், மீஞ்சூர் ரயில்வே கேட்டில் இருந்து கடந்து செல்வதால், அதே போல நந்தியம்பாக்கம் ரயில்வே கேட்டு, அதே போல பொன்னேரி, இந்த 3 ரயில்வே கேட்டை தாண்டி போவதற்கு மக்கள் மிகவும் அவஸ்தைப்படுவதால் 3 ரயில்வே நிலங்களிலும் நிதி ஒதுக்கப்பட்டு கட்டுமான பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. பணியிலே சற்று தோய்வு இருக்கிறது, அதை ஒத்துக்கொள்ள வேண்டும். ஆட்சிக்கு வந்த பிறகு அதிகாரிகளை கொஞ்சம் அதிகமாக இறங்க சொல்லி 5 அல்லது 6 மாதங்களுக்குள் 3 மேம்பால பணிகளையும் முடித்து பயன்பாட்டுக்கு நிச்சயமாக கொண்டு வருவோம். அதே போல சோழவரம் பகுதியில் எடுத்துக்கொண்டோம் என்றால் அங்கே குடிநீர் பிரச்சனை அதிகமாக நம்முடைய கவனத்திற்கு வரவில்லை. அங்கே அது போல பிரச்சனை கிடையாது. ஆனால் கடலோர பகுதிகளில் மக்கள் குடிநீருக்காக, ஏன்னா அந்த உப்பு நீர் அதிகமாக இருப்பதாகவும் அங்கே இருக்கிற மக்கள் மிகவும் கஷ்டம் சொல்லும் காரணத்தினால் அந்த இடங்களில் எல்லாம் தற்காலிகமாக சுத்திகரிப்பு நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. அதே போல இதற்கு ஒரு நிரந்தர தீர்வு வேண்டும் என்று நான் பல முறை சட்டமன்றத்தில் பேசியுள்ளேன். அதை கருத்தில் எடுத்துக்கொண்டு தேர்வாய்கண்டிகை ஏரியிலிருந்து இந்த பகுதி மக்களுக்கு 24 மணி நேரமும் குடிநீர் வழங்கக்கூடிய ஒரு திட்டத்தை அரசு தயாரித்துள்ளது. மாண்புமிகு நம்முடைய அமைச்சர் அவர்கள் அதற்கான ஒப்புதல் வழங்கியிருக்கிறார்கள். இனிவரும் காலங்களில் அதை செயல்படுத்தி குடிநீர் பஞ்சம் இல்லாத அளவுக்கு கொண்டு வர வேண்டியதுதான் என்னுடைய பிரதான லட்சியமாக இருக்கும். போதுமா? அதே போல கொரோனா காலங்களில் பள்ளிகள் விடுமுறை அனுப்பப்பட்ட நேரத்தில் எல்லா பள்ளிகளும் சிதிலமடைந்து அது பயன்படுத்த முடியாத சூழல் இருந்தது. ஆனால் பல்வேறு நிதிகளில் பெருநிறுவனங்களுடைய சிஎஸ்ஆர் நிதியின் மூலமும் என்னுடைய மேம்பாட்டு நிதியின் மூலமும் பலதரப்பட்ட நபார்டு இது போன்ற திட்டங்களின் மூலமும் அனைத்து கிராமங்களுக்கும் புதிய நல்ல கட்டிடங்களை பள்ளிகளுக்கு சீரமைத்து கொடுத்திருக்கிறோம் என்பதை நாங்கள் பெருமையாக சொல்லிக் கொள்கிறோம். அதே போல சுமார் 10,000 மேற்பட்ட வீடுகளுக்கு வசிப்போருக்கு பட்டா வழங்கியிருக்கிறோம். மாண்புமிகு நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவர்கள் கடந்த ஆண்டு பொன்னேரியில் வந்து அந்த பட்டாக்களை எல்லாம் வழங்கினார்கள். அதில் மிகப்பெரிய ஒரு சாதனையாக நினைக்கிறோம்.
இருந்தாலும் சில இடங்களில் பட்டா விடுபட்டிருக்கிறது. அதில் சில அரசு ஆணைப்படி அதில் வழங்க முடியாத சூழ்நிலை உள்ளது. அதையும் வரும் காலங்களில் பேசி தீர்த்து தருவதற்கான என்ன வழிவகை உள்ளது என்பதை கண்டறிந்து அதையும் நாம் செய்து முடிப்போம். அதே போல் பழங்குடி மக்களுக்கு வழங்கியிருக்கிறோம். பழங்குடி மக்களுக்கு அவருடைய சாதி சான்றிதழ், அவருடைய வீட்டுமனை பட்டா, வீட்டுமனை யாராருக்கெல்லாம் தகுதி